சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டு எனக்கு வரலன்னு சொல்றதை விட நேற்று நேரடியாக போய் பிரதமர்கிட்ட பேசி சொல்லிட்டு வந்தா இன்னும் வலு இல்லை, மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் ஆட்சியாளர்கள். தமிழகத்திற்கு கேட்ட நிதியை மத்திய அரசு படிப்படியாக கொடுத்து வருவதாக ஜி.கே. வாசன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அதனால எதை அரசியல் செய்ய வேண்டும், எதை நியாயமா உரிமை கோர வேண்டும், அந்த உரிமையை எந்த சபையிலே போய் நிலைநாட்ட வேண்டும் என்று இருக்கிறது. சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டு எனக்கு வரலன்னு சொல்றதை விட நேற்று நேரடியாக போய் பிரதமர்கிட்ட பேசி சொல்லிட்டு வந்தா இன்னும் வலு இல்லை, மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் ஆட்சியாளர்கள். அடுத்தது சார், நிதியமைச்சரே வந்து இங்க வெள்ள பாதிப்புகள்லாம் பார்த்தாங்க. அப்ப கூட அமைச்சர்கள்லாம் இருந்து ஒரு ப்ரொபோசல்லாம் கூட கொடுத்தாங்க. குறைந்தபட்சம் அந்த பாதிப்புக்காவது ஒரு மத்திய அரசு வந்து நிதி கொடுத்துக்கலாம்ல. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு கேட்ட நிதியை படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பேசணும்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு வெளிப்படை தன்மை தேவை, பணம் விரயமாக கூடாது. அதுதான் மிக முக்கியம். அதுக்கு மேல நான் சொல்ல தயாரா இல்லை. 2 கட்டம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் பணம். அதனால அது வந்து அவங்க வாதம், எங்க வாதத்தை தான் நான் சொல்லிட்டேன். 2026 தேர்தலில் வந்து வளமான தமிழகம், வலிமையான பாரதம், மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்து மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து எல்லா துறைக்கும் தமிழகம் உட்பட நிதி போய் செய்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.